சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் இன்னைக்கு சிறப்பா தொடங்கி இருக்கிறாங்க. ஆமா, அதுல என்னன்னா அந்த மசோதா 3 மசோதாக்கள். ஒன்னு மகளிருக்கான இடஒதுக்கீட்டு மசோதா 33% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது. இன்னொன்னு தொகுதி மறுவரையறை. அது மாநிலங்களுக்கான ஒரு மசோதா, யூனியன் பிரதேசங்களுக்கு தனியா ஒரு மசோதான்னு சொல்லிட்டு 3 மசோதாக்களை இன்னைக்கு நாடாளுமன்றத்துல அர்ஜுன் ராம் மெக்வால் சட்டத்துறை அமைச்சர் அறிமுகப்படுத்தினாரு. இதை அறிமுகப்படுத்துறதுக்கே கடும் எதிர்ப்பு இருந்ததுனால குரல் வாக்கெடுப்புலாம் நடத்துவோம்னாங்க. எதிர்கட்சிகள் ஒத்துக்க முடியாது, நீங்க பகுதி வாரியா வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல வாக்கெடுப்புல எப்படியும் பிஜேபி ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி வாக்குகள் ஆதரவா அதிகமா வந்திருந்தது. 207 பேர் ஆதரவா வாக்களிச்சிருந்தாங்க, 126 பேர் எதிராக வாக்களிச்சிருந்தாங்க. ஸோ இதுல அறிமுகம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த மசோதாவை பத்தி பேசினாரு யாருன்னா அர்ஜுன் ராம் மெக்வால் பேசியிருந்தாரு. 815 அப்படிங்கிறது ஸ்டேட்ஸுக்கான அந்த தொகுதிகளா இருக்கும் மறுவரையறை பண்ணோன்னா. அதே மாதிரி டோட்டலா 35 யூனியன் பிரதேசங்களையும் சேர்த்து 850 சீட் வரையும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அந்த 815ல 272 அப்படிங்கிறது பெண்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு அந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும். அதுக்குள்ளேயும் உள் ஒதுக்கீடா பட்டியல் சமூக பெண்களுக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் அப்படிங்கறதான் சொல்லியிருந்தாரு. சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, இதனால எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறத அங்க பதிவு பண்ணியிருக்காரு. பட் அது மசோதால இல்லையே அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கூட சப்போர்ட் பண்ணாலுமே அந்த தொகுதி மறுவரை அப்படிங்கிறதுக்கு இந்தியா கூட்டணி மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கு. அதாவது இந்தியா கூட்டணியில இருந்த கட்சிகள் எல்லாருமே அதை பயங்கரமா அதை எதிர்க்கிறாங்க. மாநிலங்களுக்கு எதிரான மசோதா அப்படின்றதுனால ரொம்ப கடுமையாவே அதை எதிர்க்கிறாங்க, எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. ஆமா, இந்தியா கூட்டணியை திரும்ப ஒருங்கிணைச்சிருக்கு மசோதா. என்ன எல்லாம் சதறி கிடந்தாங்களேன்னு பார்த்தா கார்கே, டிஆர் பாலு, ஆம் ஆத்மி கூட இதுல உள்ள வந்திருக்காங்க, சமாஜ்வாடி எல்லாருமே வந்திருக்காங்க. இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் கூட பேசியிருந்தாரு, இது மாநிலங்களுக்கு எதிரானது, இப்படி பண்ணக்கூடாது. ஏன் இவ்வளவு அவசரம்ங்கிற கேள்வி அவர் வச்சிருந்தாரு. ஏன்னா 2 மாநிலத்துல தேர்தல் நடந்துட்டு இருக்கு, அவசரமா ஒரு சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி 3 நாளைக்குள்ள இதெல்லாம் பேசி முடிச்சு இந்த மசோதாவை நாங்க நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க துடிக்கிறாங்க. ஏன் தெரியலங்கிற மாதிரி அவர் கேள்வி எல்லாம் அனுப்பியிருந்தாரு. அமித்ஷாவும் இது எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிற மாதிரி, அங்க எந்த மாநிலத்துக்கும் அநீதி நடக்காது அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தாரு. இந்த பக்கம் பார்த்தோம்னா டிஆர் பாலு, எல்லா திமுக எம்பிக்களுமே கருப்பு சட்டை போட்டு போயிருந்தாங்க. டிஆர் பாலு அதான் சொல்லியிருந்தாரு, திமுக எக்காரணம் கொண்டும் இதை ஏற்க முடியாது, அந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது இது நியாயமற்ற முறையில பண்றீங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனா பெண்களுக்கான இடஒதுக்கீடு கண்டிப்பா தேவை, அது இப்ப இருக்கிறத வச்சே பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஆராசா என்னன்னா, தேஜஸ்வி சூர்யா பாஜக எம்பி சொன்னதுல பயங்கர கோபம் ஆயிட்டாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த மாதிரி சில கட்சிகள் குறிப்பா டிஎம்கேவை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, பிரிவினை பேசுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஆராசா என்ன சொல்லியிருக்காரு, தேசபக்தியை நீங்களாம் எங்களுக்கு கத்துத்தர வேண்டாம். ஆமா, அதை சொல்லியிருக்காரு. ஏன்னா 71 பாகிஸ்தான் போர்ல கோடி கோடியா நிதி கொடுத்துருக்கோம், அதே மாதிரி 99 கார்கில் போறப்பையும் நிதியெல்லாம் கொடுத்துருக்கோம் திமுக, எங்களுக்கு பிரிவினை எல்லாம் நீங்க பாடம் எடுக்க வேணாம் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. கடைசியா தான் வந்தாரு ஜி. ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அதான் சொல்லிட்டாங்கல்ல, எங்க தரப்புல எல்லாருமே சொல்லிட்டாங்க எந்த பாதிப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இதுல அரசியல் சாயம் பூசாதீங்க. அவர் மெயினா எங்க எடுத்துட்டு போறாருன்னா, எல்லாம் தொகுதி மறுவரையறை வேணான்னு சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை வேணான்னு சொல்றவங்களா மன்னிக்க முடியாது, இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தருணம், இதுல அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தனி ரூட் எடுத்து, எப்பவும் போல இதை விட்டுட்டு எதை எடுக்குமோ அடிக்க வந்தாங்க அந்த லேஞ்சுக்கு போகாம இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்கள்ல முன்னேறது உங்களுக்கு பிடிக்கல, அவங்கள பெண்கள் முன்னேறக்கூடாதுன்னு நினைச்சவங்க எல்லாம் ஏற்கனவே தேர்தல் தண்டிச்சுட்டாங்க மக்கள் அப்படின்னு காங்கிரஸை பார்த்து சொல்லியிருந்தாரு. பட் இவங்க பிரச்சனை என்ன சொல்றாங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன்ங்கிறது முறையா நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. திருச்சி சிவா என்ன சொல்றாருன்னா, 48 தொகுதி தான் கிடைக்கும் மக்கள் தொகை அடிப்படையில தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு வந்தா, இதுவே யூபிக்கு 140 அப்படிலாம் போகும். ஸோ ஹிந்தி பெல்ட்ல பெரிய ரைஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தென் மாநிலங்களே தேவையில்லை. இப்ப தேவைப்படுற போதே அவங்க கண்டுக்கிறது இல்லை, இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, நம்ம உரிமைகள் எல்லாம் பறி போயிடும்னு அவர் சொல்றாரு. அடிக்கடி போறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றதுனால அந்த பக்கம் தொகுதி ஏத்தி இந்த பக்கம் அப்படியே இறக்கிடலாம்னு பாக்குறாங்களான்னு தெரியல. ஆமா, அப்படிதான் நினைக்கிறாங்க போல. இன்னொரு பக்கம் சிஎம் அவர் நாமக்கல்ல இருந்து எதிர்வினை ஆற்றியிருக்காரு. ஆமா, தேர்தல் பரபரப்புக்கு மத்தியிலுமே கூட அந்த நகலை எரிச்சும், அதே போல கருப்பு கொடி ஏத்தியுமே
முதல்வர் வந்து தன்னோட எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காரு. ம். ஒரு பக்கம் எம்பிக்கள், கட்சி முக்கிய நிர்வாகிகள் அவங்க எல்லாம் கூட எதிர்ப்பை தெரிவிச்சாலுமே கூட சிஎம்முமே நேரடியா வந்து களத்துல இறங்கி தன்னோட எதிர்ப்பையும் பதிவு பண்ணியிருக்காரு. ஆமா. இந்த விஷயத்துல மற்ற விஷயங்களை காட்டிலுமே இந்த விஷயத்துல வந்து அதிகமான எச்சரிக்கையாக தான் வந்து தொடர்ச்சியா தன்னோட கருத்துக்களை வந்து முதல்வரே வந்து பதிவுமே பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, அதுல வந்து இந்த திராவிட தீ பரவட்டும் சொல்லி மாநிலங்கள்ல திராவிட நாடுகள்ல பரவட்டும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அவர் வந்து அரசியல் பண்றாரு, இதை வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு கிரண் ரிஜிஜு. இது நாட்டோட நல்லதுக்காக தான் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருக்காரு. அதே மாதிரி பிரதமர் மோடியோட பேச்சுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது ஒரு பகுதிக்கான நலன் அப்படின்லாம் நம்ம பார்க்க கூடாது, ஒட்டுமொத்த நாடா தான் நம்ம பார்க்கணும்லாம் பேசியிருந்தாரு. ஸோ அதனால பிஜேபியா நாடுனா பிஜேபி, ஆமா யூபி ஆமா யூபிக்கான பலன் அப்படின்னு அவர் சொல்லல. நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவங்க எல்லாம் சொல்றத பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, அப்படிதான் இருக்க மாதிரி தெரியுது. அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமா வந்து ஒரே நேரத்துல வந்து மகளிர் இடஒதுக்கீடையும் கொண்டு வந்துட்டு டக்குன்னு அதோட சேர்த்து இதையும் கொண்டு வரதுக்கு பின்னாடி நிச்சயம் வந்து ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கிறது நமக்கே புரியுது. இதுல இந்த மசோதா இது வந்து ஏன்னா 131வது அந்த சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றணும். இதை பண்ணணும் அப்படின்னா, ஒரு சட்ட திருத்தம் பண்ணணும் அப்படின்னா 2/3 மெஜாரிட்டி வேணும். கிட்டத்தட்ட 361 எம்பிக்களோட ஆதரவு வேணும். அது பிஜேபிக்கு மட்டும் பார்த்தோம்னா அது கிடையாது. என்டிஏக்கு வந்து அந்த அளவுக்கான ஆதரவு கிடையாது. ஸோ இந்த பில்லை நாங்க வந்து வீழ்த்துவோம் அப்படின்னு தான் எதிர்கட்சிகள் வந்து சொல்றாங்க. அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனா இங்கே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப சிறப்பான ஒரு அருமையான திட்டம், மக்கள் மகிழ்ச்சியா இருக்க போறாங்க, தொகுதி மறுவரையால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டாங்க. மக்கள் மகிழ்ச்சிக்கு என்ன சம்பந்தம்? அதிக எம்பிக்கள் கிடைத்தா மகிழ்ச்சி தானே. அந்த 40ல தான் நமக்கு ஒண்ணும் கிடைக்கல, 48 50ன்னு போச்சுனாவது 2 கிடைக்குமேன்னு பாக்குறாரா என்னன்னு தெரியல. அங்கே அதிகமாகுது, அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. யூபி பத்தி அவருக்கு எந்த கவலையும் கிடையாது. தேசிய அரசியல்ல அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கொங்குல பத்தி கூட அவருக்கு கவலை இல்லையே, அதுதான் புராணத்துல இருக்குல்ல. அதனால அவருக்கு கொங்குல எந்த பாதிப்பும் இல்லைன்னு கேட்டிருக்காரு. இல்லன்னு சொல்லியிருப்பாங்க போல, அதையே வந்து மகிழ்ச்சின்ட்டாரு அவரு. ஓ சரி. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம், ஒரு புறம் வந்து மச்சான் வந்து தீவிர பிரச்சாரத்துல இருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து மாமா முதல்வர் அவருமே பிரச்சாரம் வந்து அது என்ன கருப்பு கொடி ஏத்துதல் அப்படின்னு பிஸியா இருக்காரு. டீ குடிக்கிறது, வாக்கிங். ஆமா, இன்னொன்னு வந்து அவங்க ரிலேட்டிவ் அவங்க கனிமொழி அவங்களுமே பிரச்சாரத்துல பிஸியா இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து எங்க வீக்கா இருக்கும் அங்கெல்லாம் போய் நம்ம தானே வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நேரடியா களத்துல இறங்கி இருக்காரு சபரீசன். எப்படி வந்து கலைஞருக்கு வந்து முரசொலி மாறன் மனசாட்சின்னு சொல்றாங்களோ, அதே போல திமுக வட்டாரத்துல முதல்வரின் மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு வீக்கா இருக்கிற இடத்துல எல்லாம் நோட் போட்டு நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்காரு. மேடையிலேயே பின்னாடி உட்கார்றது அப்படி வந்துட்டாரு, லைம் லைட்டுக்கே வந்துட்டாரு. பொதுவா வந்து மாப்பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கெத்தா ஒரு வேலையும் பண்ணாம உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா ரொம்ப கொடுத்து வச்ச மாமனாரா இருக்காரு. இறங்கி வேலையை பார்த்தாரு, ரெஸ்ட் எடுங்க மாமா நான் பாத்துக்கிறேன், அவர் இறங்கி பண்ணிட்டு இருக்காரு, எடுத்து போட்டு வேலையை பாக்குறாரு. ஆமா, ஏற்கனவே வெளியில அந்த மாதிரி நிறைய செய்திகள்லாம் வரும். ஆனா அப்போ வந்து எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க. எப்படி நீங்க ஒரு குடும்ப உறுப்பினர், அவர் வந்து இல்லாதவரை நீங்க இப்படி சொல்லலாம் அப்படின்னு. பட் ஓகே, அதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை. சபரீசன் கோயம்புத்தூருக்கு போயிருக்காரு. அந்த டைம்ல அங்க டிகே சிவகுமார் இருக்கு. அப்ப அங்கேயுமே காங்கிரஸ் நிர்வாகிகளோட அங்க ஒரு டிஸ்கஷனுமே போயிருக்கு. எப்படி ஜெயிக்கலாம்னு சொல்லி கொடுத்திருக்காரு சபரீசன். ஆமா, அதெல்லாம் பாத்துக்குங்க அப்படின்னு. கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையனை வீழ்த்துறதுக்கும் சில வியூகங்கள்லாம் எழுதி கொடுத்திருக்காராம். ஓகே, அதனால சபரீசன் வந்து ஒரு பெரிய ஒரு சாணக்கியரா இருப்பாரு எங்களுக்கு அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ளே பேசி தரப்புல சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பிரச்சாரத்துல மேடையில எல்லாம் கூட சிஎம்க்கு பின்னாடி எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாரு சபரீசன். அந்த அளவுக்கு வந்து அங்க வந்துட்டாரு, மேடை வரையும் வந்துட்டாரு அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் விமர்சனமா வைக்கிறாங்க. இதுல பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. கமல் இவங்க எல்லாம் வந்து ஒரே மேடையில பிரச்சாரம், அதே மாதிரி ஒரு வாக்கிங் கூட போயிருந்தாங்க, ரோட் ஷோ மாதிரி. பூவெல்லாம் தூவிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பூவெல்லாம் முதல்வர் வேற பற்றாம 2 பாடி கார்ட்ஸ் வந்து தட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுல வந்து பிரேமலதா வந்து ஒண்ணு பேசியிருக்கிறாங்க. ரொம்ப ஓப்பனா பேசி, எங்க அண்ணனுக்கு நான் என்ன செய்யறோம் அதை செஞ்சிருவேன்ற மாதிரி 2 பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல என்ன சொல்றாங்க, காந்தி என்ன சொல்லியிருக்காரு, பெண்கள் எப்ப நள்ளிரவுல நடந்து போறாங்களோ அப்பதான் சுதந்திரமா நடந்து போறாங்களோ அப்பதான் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னு சொன்னாரு. இப்ப என்ன எங்க அண்ணன் மேல என்ன பிரச்சனை, ஸ்டாலின் அண்ணன் 2 பிரச்சனை தானே சொல்றாங்க. குற்றச்சாட்டா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி பெண்களுக்கு பாலியல் தொல்லை நடக்குது, போதைப் பொருள் இருக்கு, இது 2 தானே, வேற ஏதாவது சொல்லுங்க பாப்போம். அதையும் நான் எங்க அண்ணன் கிட்ட உரிமையா சொன்னா அதுக்கான நடவடிக்கை எல்லாம் எடுப்பாரு. இந்த 2 பிரச்சனையை தவிர வேற எதுவும் சொல்ல முடியல, இந்த 2 மட்டும் தான் இருக்கு, நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. 2 தான், அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றமும் சரி, போதைப் பொருளும் சரி, இருக்கிறதுல பெரிய பிரச்சனை ஆபத்தா இருந்துகிட்டு இருக்கு. அது இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டதுக்கே அதுக்கு நம்ம பாராட்டணும். கண்டிப்பா வந்து இப்படி ஒரு தலைவர் வந்து எந்த குற்றலையுமே கிடைக்கும். இருக்கின்ற மேடையில இருந்து கொண்டு
கண்டிப்பா கூட்டணியை விமர்சிக்கும் அசாத்திய தைரியம் வந்து அவங்களுக்கு தான் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. அதே நேரத்துல விஜயும் விமர்சிக்கணும்ல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அசைன்மெண்ட், கூட்டணி தர்மம் அப்படி சொல்லணும். கூட்டணி தர்மம் சொல்லுங்க. ஏற்கனவே எல்லாம் வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா, அவர் எங்க வீட்டு பையங்க, நாங்க பார்த்து வளர்ந்தவருங்க, அவர் வந்து சின்ன பையன்ல இருந்து தெரியுங்க கேப்டன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, திடீர்னு வந்து எங்க வீட்டுக்கு வரும்போது அப்படின்ற மாதிரி டக்குன்னு மாத்திட்டாங்க. லாலிபாப் பையங்க, அவர் வந்து ஒரு சின்ன பையங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. எங்க வீட்டு பையன் வந்து லாலிபாப் பையன் மாறிடுச்சு. கரெக்ட் தான். ஏன்னா எஸ்எஸ்சி அந்த டைம்ல விஜயகாந்த் வச்சு படம் எடுக்கும்போது கூட்டு வந்திருப்பாரு சின்ன பையன். அப்ப சின்ன பையனா இருக்கும்போது லாலிபாப் கொடுத்துருப்பாரா இருக்கும். அததான் சொல்றாங்க. பட் நீங்க ஹீரோ கிடையாது தேர்தல் களத்துல, நீங்க லாலிபாப் பாய் தான், சின்ன பையன், ஒன்னும் உங்களுக்கு தெரியல அப்படிங்க. இது விஜய் பிரபாகரனுக்கு பொருந்தாது இல்ல. அவரு முதுபெரும் அரசியல் தலைவர். ஆமா ஆமா, அவரை ஓட்டுருங்க. அவரோட மேடை பேச்சுகள் எல்லாம் பாத்துருக்கீங்களா? பாத்திருக்கேன். ஓஹோ நானா, மிக சிறப்பான ஒரு மேடை பேச்சு, பயங்கரமா பல ஆண்டுகால அரசியல் அனுபவம் எல்லாம். சட்டமன்றத்துல பேசுவாராங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பக்கம் கமல் அவரும் வந்து தாக்கியிருக்காரு மறைமுகமா விஜய. ஏன்னா கூடுற கூட்டம் எல்லாம் குடும்பம் ஆகிடாது, அந்த கூட்டம் எல்லாம் காணாம போயிடும். குடும்பமா இருக்கிறது திராவிட குடும்பம் தான் 75 வருஷமா இருக்கு. அது நான் கொஞ்சம் குடும்பத்தோட சண்டையெல்லாம் போட்டுதான் ஆரம்பிச்சேன். இப்ப அந்த குடும்பத்துக்குள்ள வந்துட்டேன். 75 வருஷமா இருக்கிற குடும்பத்துல 4 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு புது கட்சி ஆரம்பிக்கணும்? குடும்பத்துல நேரடியா சேர்ந்திருக்கலாம். சரி, ஆரம்பிச்சு இப்படி வருவோம் அப்படின்னு வந்திருக்காரு. அது ஒரு யுக்தியா? ஆமா, பல பேர் செலவழிச்சு அவங்க வாழ்க்கையெல்லாம் இழந்திருக்காங்க. அந்த 2 சீட்டாவது கிடைச்சிருக்கு, அதையும் கிடைக்க விடாம பண்ணிட்டாரு. அருணாச்சலம் ரொம்ப சோகத்துல இருந்தாப்புல. உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில போய் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. அதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2021 அவர் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் 7 கோடி ரூபாய் கிட்ட அவருக்கு வந்து பங்கு இருக்கு, அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அது திடீர்னு இப்ப வந்து அது காணாம போயிடுச்சு. அவங்க மனைவி பேர்ல ஒரு 2.5 கோடி சொச்சம் மட்டும் காட்டியிருக்காங்க. இது என்ன அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். அதே மாதிரி ஸ்னோ ஹவுசிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு இவர் 11.6 கோடி கடன் கொடுத்திருக்காரு. இந்த வருஷம் அந்த கடனை வந்து 10 கோடியா காட்டியிருக்காரு. 1.6 கோடி என்னாச்சு, திரும்ப வந்துருச்சுன்னா அது வருமானத்துல காட்டணும்ல, ஏன் காட்டல? வருமான வரித்துறை இதை விசாரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வழக்கு போட, இப்ப வருமான வரித்துறை கிட்ட உயர்நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இவரை மாதிரியே ஆதவ் அர்ஜுனா அவரும் வந்து சொத்துல நிறைய வந்து மறைச்சு வந்து காட்டியிருக்கிறாரு. அதையும் வந்து விசாரிக்கணும்னு ஒரு மனு வந்து உயர்நீதிமன்றத்துல போட்டிருக்காங்க. ஓகே, நீங்க வந்து ஒரு கோர்ட்டுக்கு போன ஒரு விஷயம் சொன்னீங்க. இன்னொன்னு வந்து எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எதிராக ஒரு கோர்ட்டுக்கு வந்து போயிருக்காரு புகழேந்தி. புரட்சி அதிமுக வந்து புரட்சி பண்ணியிருக்காரு கோர்ட்ல. கோர்ட்ல வந்து புரட்சி பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து தனிப்பட்ட முறையில வந்து நிறைய தாக்குதல் எல்லாம் நடத்துறாரு, முதல்வரை துணை முதல்வரை எல்லாம். அவர் வந்து பிரச்சாரம் பண்றதுக்கே வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி புகழேந்தி வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காரு. பிரச்சாரமே பண்ண. ஆமா, இவ்வளவு காலமா இருக்கிற திமுக இருக்கிற உடன்பிறப்புகள் கூட இவ்வளவு கொந்தளிக்கல. முதல்வரையும் துணை முதல்வரையும் பேசினவங்கள டீயை விட கப்பு சூடா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து புரட்சி அதிமுக வந்து புகழேந்தி போயிருக்காரு. அவரே எப்படி எடப்பாடியை பேசியிருக்காரு நமக்கு தெரியும். எல்லா பிரஸ் மீட்டுமே அப்படிதான் இருக்கும். ஆமா, அவர் வந்து இப்ப வந்து இந்த மாதிரிலாம் பேசுறாருன்னு வழக்கு போட்டிருக்காரு. பாப்போம், இந்த வழக்கு அதுக்குள்ள பிரச்சாரம் முடிஞ்சிடும். ஆமா, தாவேகா தலைவர் விஜய் இன்னைக்கு வந்து ஏப்ரல் 16, இன்னும் ஒரு 5-6 நாளைக்குள்ள பிரச்சாரம் முடியுது. 5 நாள்ல. இன்னும் சொல்ல போனா ஒரு வாரத்துல கரெக்டா ஓட்டு போடுற டேட் இருக்கு, 23ஆம் தேதி அப்படிங்கிறது. இன்னைக்கு கரெக்டா இருக்கும், இன்னைக்கு பண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தும்மியிருக்காங்க. என்னன்னா, அந்த தேர்தல் அறிக்கையை வந்து இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. அடுத்த 5 நாளைக்கு பல பிளான்ஸ் வச்சிருக்காங்களாம். தலைவர் பேசினதை கட் பண்ணி எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அவர் போய் சொல்ல முடியாது, அவர் வீடியோவாவது போய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க. அதுல நிறைய அறிவிப்புகளும் வந்திருக்கு. அதாவது ஏற்கனவே 100 யூனிட் மின்சாரம் இலவசம் இருக்குல்ல, அது வந்து 200 யூனிட்டா அதிகரிக்குது. அதே போல 2036 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம். ஆமா, அதாவது தமிழ்நாடு தான் நிதியமைச்சர் என் ஆனந்த் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து 2 ஏக்கர் குறைவா நிலம் வச்சிருக்க விவசாயிகள் குடும்பத்துல உள்ள குழந்தைகளோட கல்வி செலவை வந்து தாவேகா அரசே ஏற்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து மாஸ்டர் பிளான்ஸ் எல்லாம் வந்து உருவாக்கப்படும். அப்புறம் 25 லட்சம் ரூபாய்க்கு இப்ப 10 லட்சம் ரூபாய் நினைக்கிறேன், 5 லட்சம் இருக்கு, 10 லட்சமா ஆக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அது வந்து 25 லட்சமா உயர்த்தி அறிவிச்சிருக்காரு. அப்படி பல்வேறு விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் மக்கள் கிட்ட எப்படி எடுபடுது, ரீச் ஆகுதுங்கிறத பாக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட அம்மா, அக்கா, தங்கைகள் எல்லாரும் வந்து
வீட்டு வாசல்ல விசில் சின்னத்தை கோலமா போடுங்க ஓ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அங்க பூத்துல போய் போட வேண்டாமா, இங்க கோலம் போட்டா போதுமா? கோலம் போடுங்க, அந்த சின்ன ரீச் ஆகும், அதுக்கப்புறம் பூத்துல போய் ஓட்டா போடுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. பாட்டு அந்த எங்க எலெக்ஷன் இருக்குதோ அங்க போய் போட்டு போறாங்க, அங்க வெளியில போடக்கூடாது 100 மீட்டருக்குள்ள. ஆமா, எவ்வளவு மீட்டருக்குள்ள அது தெரியாம எடுத்துட்டு போய் கோலத்தை ஃபுல்லா கோலமா போட்டு வச்சா அவ்வளவுதான். ஏதாவது சொல்றா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆட்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு. ஆமா, இதுல இன்னொன்னு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட தொகுதி அப்படிங்கிறது எல்லா தொகுதியுமே நம்ம தொகுதி தான், இருந்தாலும் பெரம்பூர் திருச்சி கிழக்கு ரெண்டும் ரொம்ப நெருக்கம், அதோட மற்ற தொகுதிகளை கம்பேர் பண்ணுவோம் கூடுதல் ஸ்பெஷல். அதனால வந்து நான் ஒவ்வொரு மாசம் ஏங்க நிறைய போராட்டங்கள் இதுக்கு முன்னாடி கலந்துட்டு இருக்காரா? இனிமே கலந்துக்குவாராம். மாசம் ஒரு முறை வந்து தொகுதிக்கு போவாராம். அதுவே பெருசு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குல்ல. ஏன்னா மாசம் ஒரு முறை, ஆனா 2 இதுல 1 ராஜினாமா தான் பண்ணி ஆகணும் ஜெயிச்சா. அப்படி இருக்கும்போது நான் வருவேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அது மட்டும் என்னைய பாக்குறது கஷ்டம்லாம் நினைச்சுக்காதீங்க, ரொம்ப ஈஸி தான், நீங்களும் என்னைய பார்க்கலாம் அப்படின்னு இருக்காரு. அது டிவிலயா மேல வண்டியில தான் போயிட்டு இருப்பேன், கை கட்டிட்டு பார்க்கலாம்னு சொல்றாரு. அது சொல்றாரா இல்ல டிவில பாக்கலாங்கிறத சொல்றாரா என்னன்னு தெரியல. என்னை ஈஸியா அணுகலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒண்ணு வீட்டுல இருப்பாரு, நான் ஆபீஸ்ல இருப்பாரு, போனா நம்ம பாக்கலாம் போல, அது மாதிரி சொல்றாருன்னு நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் சொல்லியிருக்காரு. தேர்தல் வாக்குறுதிகள் எங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுக்கும், 100% ஆட்சி அமைப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து நேத்து பிரச்சாரம் போயிருந்தாரு, டி நகர்ல என்ன பண்ணாருன்னா, என் ஆனந்தோட கையை பிடிச்சு அங்கே வின்னிங் அப்படின்னு சொல்லி அவங்க அவரை தூக்கி காட்டினாரு. அப்படின்ட்டாரு. அடுத்து ஜேசிடி பிரபாகர் 1000 லைட்ஸ்ல அவர் தான் சாம்பியன்கிறத அங்கேயும் அறிவிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் எழும்பூர் போறதுக்கு அந்த ஸ்டார்டிங்ல ராஜ்மோகனை வந்து ஏத்திட்டாரு, அவரையும் சாம்பியன் அங்கேயே வண்டியில ஏத்திட்டாரு. அவர் வண்டியில டக்குன்னு கையையும் தூக்கி நீங்க தான் வின்னிங் அப்படின்னாரு. அதுல என்னன்னா அந்த எத்ரெட்டன் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆமா, அந்த ரோடுக்கு வந்து அங்கதான் பாயிண்ட்டுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப குறுகலான ரோடு, நிறைய வந்து மக்கள் நிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை பூக்கட குமார் அந்த தொகுதி மாவட்ட செயலாளர் வந்து சொன்னாராம். அதனால வந்து மெயின் ரோடுக்கே நிறைய பேர் வந்துட்டதுனால அங்கேயே கையை காட்டிட்டு, ஏன்னா உள்ள போனாலும் பேச போறதுல கை தானே காட்ட போறோம், வெளியே காட்டிடுவோம் அப்படின்ட்டு காட்டிட்டு பாதியில யூட்டன் அடிச்சு கை காட்டுற மாதிரி நிறைய பிளெக்ஸ் ரெடி பண்ணி அங்கங்க வச்சாரு. அதான் பண்ணிருக்காங்கல்ல, இது பொம்மையெல்லாம் எடுத்து வராங்க. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டு பாதியிலே ரிட்டர்ன் ஆயிருக்காரு. இப்ப அடுத்து என்னைக்கு எங்க பிரச்சாரம் வருவாருங்கிறத அவருக்கே தெரியாதுன்றாங்க. ஏன்னா ஒரு வாட்டி தான் முடிவு பண்ணுவாரு, இன்னும் முடிவு பண்ணாம இருக்கு. அதுதான் தெரியல, பாப்போம் முடிவு பண்றத பொறுத்து. சீமான் காரைக்குடியில போய் போட்டிட்டுறாருல, அவர் காங்கிரஸை பத்தி கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா அங்க அவருக்கு வந்து போட்டியா இருக்கிறது காங்கிரஸ் தான். இதுல வந்து செல்வ பெருந்தகை கோவம் வந்துருச்சு. அதை எப்படி காங்கிரஸை பத்தி சொல்லலாம், நாங்க 140 ஆண்டுகள் கட்சி, நீங்க நேத்து முளைச்ச காளான்ங்கிற மாதிரி பேசி இருக்கிறாரு. அதனால வந்து காரைக்குடி மக்கள் ஆல்ரெடி மாங்குடிக்கு டிக் அடிச்சிட்டாங்க, நீங்க எலெக்ஷன் அன்னைக்கு போக வேணாம் எலெக்ஷன் அன்னைக்கு போகணும். இப்ப வந்து மனசுக்குள்ள டிக் அடிச்சு அங்க போய் டிக் அடிக்க முடியாது பேப்பர்ல இல்ல, அதனால பட்டானா வந்து அமுக்கிடுவாங்கிற மாதிரி அவர் நம்புறாரு. சோ அதனால வந்து ஒரு இடத்துல கூட நீங்க ஜெயிக்க முடியாது, நீங்க பேசாதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஜெயிக்க முடிஞ்சாதான் பேசணுமாமா ஜனநாயக நாட்டுல? ஆமா, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பேசணும். அப்ப ராகுல் பேச முடியாதா? அதாவது ஓவராலா சொல்றேன், காங்கிரஸ் ஜெயிக்கவே இல்லையே, அவரு கான்செப்ட் படி பார்த்தா அப்படி. சரி, ஓகே. அதே மாதிரி இன்னொரு ஒரு சர்வதேச செய்தி சீமான் பத்தி எல்லாம் பேசியிருக்கோங்க போது, ஈரான் அமெரிக்கா அங்க வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. அந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடியணும். பேச்சுவார்த்தை வந்து எப்படி நடக்குதுன்னா, நடந்துச்சு, தோல்வின்ட்டாங்க. இப்ப பாகிஸ்தான் வந்து திரும்ப இங்க வாங்க பேசலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் இறங்கி வராரு ட்ரம்ப்புங்கிற மாதிரி அவரோட சுத்தி இருக்கிற ஆட்கள்லாம் சொல்றாங்க. பட் அவர் இன்னைக்கு இறங்கி வந்தாலும் நாளைக்கு ஏறி போகக்கூடிய ஆளு, அவரை கணிக்க முடியாது. பட் இது சுமூகமா முடிஞ்சதுன்னா உலகத்துக்கே ஒரு நன்மையா இருக்கும். பார்ப்போம். காலையில தேதி கழிக்கும் போது என்னோட ராசிக்கு கவலைன்னு போட்டுருந்துச்சு. ஏதோ கவலைன்னு போட்டிருக்கு, என்னவா இருக்குன்னு யோசிச்சு அதுவே கவலை ஆயிருச்சு சார். 2 இளநீர் குடித்த பிறகு நீ வந்து சூரியன் கிட்ட நம்ம சொல்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. நீ வேணா இப்ப சண்டைக்கு வாடா பார்க்கலாம். ஜிம் ஓனர், டே யாரா நீங்க ஜனவரி 1 ஃபீஸ் கட்டிட்டு ஏப்ரல் 14 வந்து ஜிம்முக்கு வரீங்க? நீ எல்லாமே நியூ இயர் தானடா. சிஎஸ்கே டு எம்ஐ பாயிண்ட் டேபிள் எங்க இருக்கீங்க? ஓவர் எம்ஐ சொல்றாங்க, உங்க புடனிக்கு பின்னாடி தான் நிக்கிறோம். ஓவர் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது பகுதிக்கு வந்துட்டோம். ஆமா, இன்னைக்கு
கொடுக்கலாம், அவங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஆமா யாருக்குன்னா பிரேமலதா கூட ஆமா கொடுக்கலாம். நிச்சயமா. ஏன்னா அந்த ஆனா எல்லாரும் வேற ஒரு வேலையில இருக்கும்போது சைலண்டா ஒரு வேலையை பார்த்தவருக்கு கொடுக்கலைன்னா நமக்கு பெரிய இந்த நாடும் நாட்டு மக்களும் நம்மை மன்னிக்க மாட்டார்கள். ஆமா. ஏன்னா வந்து தேர்தல் 2 மாநிலத்துல நடந்துகிட்டு இருக்கு. பொதுவா தேர்தல் நேரத்துல சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது. ரோட் ஷோவா போயிட்டு இருப்பாரு. யாரு பிரதமர் மோடி மேற்கு வங்கத்துல போவாரு, இந்த பக்கம் போவாரு, தமிழ்நாட்டுல போயிருப்பாரு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு எப்பவுமே நாடாளுமன்றத்துக்கு வராதவர் இன்னைக்கு வந்து இதனால எந்த பிரச்சனையும் இல்லை நம்புங்க அப்படின்னு சொல்லி இந்த தொகுதி மறுவரையறைய அவங்க வந்து கொண்டு வராங்க அப்படிங்கும் போதே நமக்கு சந்தேகம் வருதா இல்லையா? அதனால வந்து சும்மா கொண்டு வந்தாலே சந்தேகம் வரும். இப்ப இந்த மாதிரி பண்ணும்போது அதுவும் வந்து இத்தனை எதிர்க்கட்சிகள் சேர்ந்து டேட்டாவோட வந்து சொல்றாங்க அந்த வந்து இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நடக்கலன்னா அவங்க பண்ணவும் மாட்டாங்க. டீலிமிட்டேஷன் அவங்களுக்கு என்ன தேவையோ அதுதானே பண்ணுவாங்க. அது வந்து பிஜேபி மத்தவங்க தான் பண்ணக்கூடாது அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆமா, பிஜேபின்னு இல்ல, எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை பண்ணிப்பாங்க. சோ இதை கண்டிப்பா எதிர்க்க வேண்டியது நம்மளோட கடமைலாம் இங்க முதல்வர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. சோ இப்ப பிரதமர் மோடி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்புங்க, சொல்றோம்ல நம்புங்க நம்புங்கடா அந்த மாதிரி அவர் வந்து நாடாளுமன்றத்துல வந்து பேசியிருக்காரு. எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு அவர் 4-5 வாட்டி நம்புங்கன்னு சொல்லும் போதுதான் நமக்கு நம்பிக்கை மேல கொஞ்சம் டவுட் வந்துருது. சோ நம்பினாதான் சோறுங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசியிருக்காரு. அதையே வந்து பிரதமர் மோடிக்கு விருதா கொடுத்துட்டு கிளம்புவோம். நன்றி. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்.